ஹலோ காய்ஸ், வெல்கம் டு விஸ்கோ விளாக்ஸ். இன்றைக்கி என்ன வீடியோ பார்த்தீங்கன்னாக்கா, ரீசெண்டாக ரீல்ஸ் ஸ்க்ரோல் பண்ணும்போது பாண்டிச்சேரியில் வந்து ஒரு லிங்கம் பெருசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க காய்ஸ். ஸோ அந்த கோயில் எங்கே இருக்குது அப்படின்றது எனக்கும் பார்க்கணுன்னு ஆர்வம் ஆயிடுச்சு. ஸோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன் காய்ஸ். ஸோ போயிட்டு அங்கே உள்ளே எப்படி இருக்குது, என்னமா இருக்குது, அப்புறம் வந்து நிறைய சொல்லியிருந்தார். ஸோ அந்த வழி வந்து கொஞ்சம் ட்விஸ்ட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி நான் நிறைய அவரோட கமெண்டில் பார்த்துருந்தேன். வழி நிறையா வந்து நிறைய பேருக்கு தெரியல அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ வழியை நான் காமிச்சிட்டு அப்புறமேட்டா கோயில் என்னென்ன இருக்குது அப்படின்றது எல்லாத்தையும் உங்களுக்கு காமிக்கிறேன் காய்ஸ். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காய்ஸ், இங்கேருந்து பார்த்தாலே தெரியுது காய்ஸ். காய்ஸ், இது எப்படி வரணும்னு பார்த்தீங்கன்னா, மேட்டுப்பாளையத்துலேருந்து 10 கன்று ரோடு, 10 கன்னிலேருந்து வைதாவூர் ரோட்டில் உள்ளே போனீங்கன்னா ஒரு ரைட் ஒரு வளையம் காய்ஸ். அந்த ரைட் எடுத்திங்கன்னா அங்கே போய் காட்டேரிக்கு போவோம். எங்கே அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ரோடு தான் காய்ஸ். நேராக வந்தீங்கன்னா இந்த ஏரிக்கரையிலேருந்து இந்த போர்டு இருக்கும் காய்ஸ். ஏரிக்கரை ரோடு வந்தீங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் இந்த போர்டு இருக்கும். லெஃப்ட் சைடில் அந்த போர்டை பார்த்துட்டு வந்துடலாம் காய்ஸ். அதுக்கப்புறம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். ரைட்டு, டேக் ரைட், இப்போ டேக் லெஃப்ட், கோ ஸ்ட்ரைட். 10th ஸ்டாண்டர்ட்லாம் படிச்சதில்ல, நான் தப்பா வந்துக்கிறேன் போலியோ. அதான் கரெக்டு தான். வந்துருச்சு காய்ஸ். நீங்கள் அவளோட எதிர்பார்த்துருந்த சிவன் கோயில் காய்ஸ். இங்கே பாருங்கள், நான் அங்கேருந்தே இப்போ காமிச்சிருப்பேன். அங்கேருந்தே ஒரு மாதிரி பனியில் ஒரு மாதிரி தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ பாருங்களேன், மேகமூட்டத்தோட இப்போ சிவலிங்கமே எவ்வளோ பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இது எனக்கு தெரிஞ்சு இந்த இடத்த அவ்வளோ பிளாக் பண்ணியிருக்க மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த சைடு கோயில் போகலாம் அப்படின்றதுக்காக தான் வந்துமே ஒரு வீடியோவில் பார்த்துருந்தோம். அவர் வழி சொல்லியிருந்தேன். அந்த வழி ஆனால் எங்களுக்கு கொஞ்சம் தெரியல காய்ஸ். அப்படி இப்படின்னு ஏதோ தேடி கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி வந்தோம். இங்கே பாருங்கள், நான் காய்ஸ் ஃபைனலி ரீச்சிடு காய்ஸ் கோயிலுக்கு. இருங்க, வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு உள்ளெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன் காய்ஸ். நீங்கள் அவளோட எதிர்பார்த்துருந்த சிவன் கோயில் வந்து இங்கே தான் காய்ஸ் இருக்குது. ஸோ ஒருத்தர் ரீல்ஸ் போட்டிருந்தாரு. நான் அந்த ரீல்ஸ் வச்சு நான் வர ட்ரை பண்ணேன். ஸோ எங்களை சுற்றி விட்டுருச்சு. அதனால் ஜிக்மர் 2 அப்படி போய் சுற்றிட்டு வந்துட்டோம். ஸோ இந்த சைடே வந்தோம்னா நாங்கள் கிட்டே வந்துருப்போம். வர முடியாமல் போச்சு காய்ஸ். ஸோ அப்புறம் இன்றைக்கி வந்து பிரதோஷமாக, ஸோ அதனால் வந்துருந்தோம். உள்ளே அபிஷேகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. வெளில தான் பூ வாங்கினோம். இது வந்து 20 ரூபா தானே, ஆனால் வெளில வாங்கினா கொஞ்சம் அதிகமாக சொல்லுவாங்க காய்ஸ். ஸோ வாங்க உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு மொத்தமாக எத்தனை ராசி அப்படின்றது எனக்கு தெரியல. ஸோ உள்ளே போகிறேன். எனக்கு கடகமாக அதான் ஒருத்தவங்களுக்கு ஒரு ராசி இருக்கும்ல, அந்த ராசிக்கு ஏற்ற மாதிரி அங்கே லிங்கம் வச்சுருப்பாங்களாம். ஸோ வாங்க ஒரு ராசிக்கான லிங்கத்தையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்புறம் உள்ள வீடியோ எடுக்க விடுவாங்களான்னு தெரியல. சரி பரவாயில்ல, வாங்க நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். வந்து அபிஷேகம் பண்ணுறாங்களா. ஸோ வாங்க அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இங்கே வந்து இவர் வந்து முருகன் இருக்கார் கைஸ். வந்த உடனே வெளில முருகர் தான் இருக்கார். இங்கே பெருசாக இருக்கு. இதெல்லாம் காமி. இந்த விஷயத்தை நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்களா? எப்பயுமே வந்து ரைட் சைடில் பிள்ளையார், லெஃப்ட் சைடில் முருகர் இருப்பார் காய்ஸ். காய்ஸ், இந்த கோயிலில் நான் புதுசாக ஒரு விஷயம் பார்த்தேன் காய்ஸ். நான் எந்த கோயிலுமே சரி தான் இந்த மாதிரி வந்து பக்தர் கையிலலாம் கொடுத்து பால் ஊற்றுறதெல்லாம் எதுவுமே சொல்லவே மாட்டாங்க காய்ஸ். அதுவும் சங்கு கொடுத்து பொறுமையாக சங்குலேருந்து பால் ஊற்ற சொல்கிறாங்க காய்ஸ். அதுவும் ஒருத்தவங்க மட்டும் இல்லை காய்ஸ், எல்லாருமே ஊற்ற சொன்னாங்க. ஸோ என்னையும் ஊற்ற சொன்னாங்க. அவங்க சாமியாக இருந்தாங்க காய்ஸ். ஸோ அவங்களே வந்து வாங்க நான் வீடியோ எடுத்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பொலைட்டாக வீடியோ எடுத்து கொடுக்க மாட்டாங்கன்னு நினச்சாங்க காய்ஸ். ஸோ அவங்களே வந்து வீடியோ நான் எடுத்து தரேன், நீங்கள் ஊற்றுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க காய்ஸ். நீங்கள் அப்போ அவர் தான் காய்ஸ் எடுத்தார் வீடியோவே. அங்கே சாமியாக இருந்தார் காய்ஸ், அவரே தான் காய்ஸ் எடுத்தார். நல்ல உள்ளங்களாக இருக்காங்க காய்ஸ் இங்கே எல்லாருமே காய்ஸ். இவ்வளோ நேரம் பால் அபிஷேகம் பண்ணாங்க. ஸோ அப்புறம் வந்து தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணாங்க. வாஷ் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அது வந்து தேன் அபிஷேகம் பண்ணுறாங்க காய்ஸ். ஸோ தேன் பிரிக்கிறார் அவர். தேன் அபிஷேகம் பண்ணாங்க. தேன் அபிஷேகம் பண்ணிவிட்டு இப்போ படைக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறையா பண்ணாங்க. நான் அதுக்குள்ளே நான் வர முடியல. பால் ஊற்றதுக்கப்புறமேட்டா இது மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வரைக்கும் தான் உங்களுக்கு காமிக்கிறேன். காய்ஸ், ஒரு சில இடத்துலலாம் வந்து வீடியோவே எடுக்கவே விட மாட்டாங்க காய்ஸ். ஸோ இவரே என்ன சொன்னாங்க அப்படின்னா, வீடியோலாம் எடுத்துக்கோங்க, மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் வீடியோ எடுக்க தான் எடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க காய்ஸ்.
ஸோ அந்த விஷயம் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதனால தான் கைஸ் நான் வீடியோ எடுத்தேன். அவர்கிட்ட பர்மிஷன் கேட்டு தான் கைஸ் எடுத்தேன். பர்மிஷன் கேட்காம நான் எதுவுமே பண்ணல. கைஸ் இது மொத்தமாக எத்தனை அபிஷேகம் பண்ணுவாங்கன்றது தெரியல. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சாக்கா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ சந்தனம்னு நினைக்கிறேன், சந்தன அபிஷேகம் அப்படின்னு நினைக்கிறேன் கைஸ். ஆமாம் கைஸ், சந்தன அபிஷேகம் தான் கைஸ் இது. பாருங்க, எல்லா லிங்கத்துக்கும் இவர் வந்து மாலை போட்டுட்டு வந்தார். நம்ம கொடுத்த பூ தான் தெரியுமா? கைஸ் இப்போ வந்து அபிஷேகம்லாம் முடிஞ்சிடுச்சு. அபிஷேகம் முடிஞ்சு அவங்களுக்கு வந்து அதான் அது என்ன சொல்லுவாங்க, ட்ரெஸ் மாற்றிட்டாங்க. அப்புறம் வந்து நான் ஒரு லிங்கமாக உங்களுக்கு காமிக்கிறேன். மொத்தமாக 12 லிங்கம் இருக்கும் கைஸ். ஸோ ஒரு லிங்கமாக உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்கள் பாருங்கள் யாராக இருக்குன்னா லிங்கம் அப்படின்றத, என்னென்ன ராசின்றதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். கைஸ் இதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 12 லிங்கம் இருக்குது கைஸ். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மொத்தம் 8 தான் இருக்குது. ஏன்னா 4 ராசி வந்து ஒரே மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால 8 லிங்கம் மட்டும் வச்சுருக்காங்க கைஸ். நான் அது அந்த 8 லிங்கம் என்னென்னன்றதை உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போது பாருங்கள் கைஸ், இது வந்து இந்திரலிங்கம், இது வந்து அக்னி லிங்கம் பாருங்கள். அப்புறம் சிவன் நடுவில் வந்து சிவன் இருக்கார். ஸோ இது வந்து லிங்கம் மட்டும். யமலிங்கம் கைஸ். இது விருச்சிக ராசிக்கு இது யமலிங்கம் கைஸ். நிருதிலிங்கம் இது வந்து யாராக இருக்குன்னா லிங்கம் அப்படின்றத நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வருணலிங்கம் கைஸ். இது வந்து சும்மா இது ஒரு சாமி கைஸ். இங்கே இது வந்து லிங்கத்தில் வராது, ராசிலையும் வராது. ஸோ இது பாருங்கள், இது வாயு லிங்கம். இதான் கைஸ் என்னோடது. நான் இதிலே சொல்லிட்டேன், உங்கள் வீடியோவிலே காமிச்சிட்டேன் என்னோடய ராசிக்கு என்ன லிங்கம் அப்படின்றத. இது வந்து குபேரலிங்கம் கைஸ், என் ராசிக்கே அடுத்தது. இது ஈசான்ய லிங்கம் பார்த்தீங்கன்னா இதான் கைஸ். நவகிரகம் சொல்லியிருந்தேன்ல, இங்கே பாருங்கள் நவகிரகம் கையில் பார்த்தீங்களா, கையில் இங்கே அங்கே. இதே வந்து இதுதான் கைஸ் பாண்டிச்சேரியில் இருக்குது கைஸ். இது பாண்டிச்சேரியிலேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் தான் கைஸ் இருக்குது இந்த சிவன் கோயில். இந்த சிவன் கோயில் தான் கைஸ் எல்லாமே இருக்குது. ஸோ வந்தீங்கன்னா நீங்கள் பார்க்கலாம் கைஸ். இங்கே கைஸ் இங்கே கோவில் வந்தீங்கன்னா, கோயிலேருந்து இந்த சைடில் வந்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்ஸ் ஒன்று போகும் கைஸ். ஸோ அந்த ஸ்டெப்ஸில் பொறுமையாக படிக்கட்டு ஏறி மேலே போனீங்கன்னா நீங்கள் அந்த இன்ஸ்டாவில் பார்த்துருப்பீங்களே, ஸோ அந்த பெரிய லிங்கம் கைஸ். ஸோ இப்போ வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது கைஸ். ஸோ அதனால் எங்களாலையும் பார்க்க முடியல, உங்களுக்கும் காமிக்க முடியல கைஸ். ஸோ இப்படியும் சுற்றக்கூடாது, நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் கைஸ். இப்போது என்னால் பெருசாக காமிக்க முடியல கைஸ். நாங்கள் வந்து மதியம் டைமில் ஈவினிங் டைமில் வந்திருந்தோம் அப்படின்னா நாங்கள் காமிச்சிருக்கலாம். ஸோ நாங்கள் அங்கேருந்து கிளம்புனதே ஒரு 3:30க்கு கிளம்புனோம். அதனால் சுற்றின்னு அலைஞ்சி ஒரு வீடியோ போட்டிருந்தார்ல, அந்த வீடியோ பார்த்தா வந்தோமே. ஸோ நாங்கள் சுற்றி அலைஞ்சதால் வழி தெரியாமல் போயிடுச்சு கைஸ். ஸோ ஒரு வழியாக எப்படியோ கண்டுபிடிச்சி வந்தோம். அதனால தான் கைஸ் டைம் ஆகிடுச்சு. ஸோ இதான் கைஸ் லிங்கம். உங்களால் பெருசாக பார்க்க முடியலன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னொரு டைம் வந்தோம் அப்படின்னாக்கா நான் உங்களுக்கு பகல் டைம்லேயே வந்து எப்படி இருக்குது அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஓவராலாக வியூ பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இது தான் கைஸ், வயல் தான் கைஸ் ஃபுல்லாகவே. அது தெரியாது உங்களுக்கு வீடியோவில். ஸோ வாங்க
இதான் கைஸ் லிங்கம். ஓவராலாக ரொம்ப பெருசாக இருக்குது கைஸ். நான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் கைஸ், இவ்வளோ பெருசாக ஃபஸ்ட் டைமாக பார்க்குறேன் கைஸ். பார்த்துறேன், இங்கே விழுந்துட போகிறீங்கடா கைஸ். வந்தீங்கன்னா இங்கே பாருங்களேன், இங்கே வந்து அப்படியே ஃபுல் ஓப்பனாக இருக்குது கைஸ். இது ஃபுல்லாகவே ஃபுல் அண்ட் ஃபுல் ஓப்பன் தான். இது ஃபுல்லாகவே இந்த சரௌண்டிங் ஃபுல்லாகவே ஓப்பன் தான் கைஸ். இது நடுவில் தான் கைஸ் லிங்கமே இருக்குது. அந்த நான் உங்களுக்கு காமிச்சேன்ல ராசிலாம், அந்த ராசிக்கு மேலே இருக்குது கைஸ் அப்படியே லிங்கம். இது என்னன்னு தெரியல, இது ஏதோ வச்சுருக்காங்க. ஸோ விளக்கு கைஸ். இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பௌர்ணமி அப்போல்லாம் வந்து ஏற்றுவாங்கள்ல விளக்கு. ஸோ அதுக்கு தான் கைஸ் இது. அது ரொம்ப அகலமாக இருக்கு. அதில் வந்து சின்ன சின்னதாக குட்டி விளக்கும் ஏற்றி வச்சுருக்காங்க. ஸோ பௌர்ணமி எப்போ விளக்கு ஏற்றுறது கைஸ் இது. இதில் தான் கைஸ் ஏற்றுவாங்களே. இது பார்த்தீங்கன்னா உங்கள் மேலே இருந்து காமிக்கிறேன். உங்களுக்கு வழி உங்களுக்கு தெரியுமான்றது தெரியல. நான் வீடியோலேயும் நான் போடுறேன் ஸ்டார்டிங்கில். எல்லாம் லைட் போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல. ஸோ இன்னொரு நாள் வந்தேன்னா உங்களுக்கு வந்து பகல் டைமில் உங்களுக்கு வந்து வீடியோ காமிக்கிறேன் கைஸ். நான் இங்கே பாருங்கள், இவ்வளோ தான் கைஸ் ஓவராலாக. அப்புறம் வேறு இதான் கைஸ் லிங்கமே. லிங்கத்தோட அந்த சொல்லுவாங்களே 3வது கண் அப்படின்வாங்களே, அதுதான் கைஸ் 3வது கண். அதில் இருக்குது பாருங்க. அது ஒரு மாதிரி வரைஞ்சிட்டாங்க. ஸோ 3வது கண் மாதிரி தெரியல. ஸோ சுற்றி இருக்குது கைஸ். அதுவும் இன்றைக்கி பிரதோஷம் கைஸ். கரெக்டாக நாங்கள் அப்படி இப்படின்னு அலைஞ்சி திரிஞ்சு நாங்கள் பிரதோஷம் டைமில் வந்துட்டோம் கைஸ். இந்த கோவிலை வந்து சிங்கிள் மேனாக கட்டினார் கைஸ். ஒரே ஆளாக இந்த கோவில் ஃபுல்லாகவே கட்டினார் கைஸ். ஸோ 3 பிளாட்டாக வாங்கி 3 பிளாட்டில் கோவில் வந்து ஒரு பங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக ஒரே ஒரு லிங்கம் மட்டும் இங்கே இருந்துச்சாங்க கைஸ். ஸோ அதனால் இவர் வந்து பெரிய லிங்கமாக மாற்றணும் அப்படின்றதுக்காக இந்த பெரிய லிங்கமாக மாற்றினாங்க கைஸ். ஸோ அவர் யார் அப்படின்றத நான் உங்களுக்கு வீடியோவோட கடைசியில் காமிக்கிறேன் கைஸ். கைஸ் நாங்கள் வரும்போது ஆனால் அந்த அளவுக்கு கூட்டமே இல்லை கைஸ். டைம் ஆக செம்ம கூட்டம் வந்துச்சு கைஸ். செம்ம க்ரௌட் ஆகிடுச்சு கைஸ். ஆனால் கோயில் ஃபுல்லாகவே மஸ்ட்டு ட்ரை கைஸ். வந்தீங்கன்னாக்கா பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு கைஸ். பாருங்க வந்து அங்கே கோயிலில் படைச்சிட்டோம். இப்போ வந்து பிரசாதம் கொடுத்துருக்காங்க காய்ஸ். பிரசாதம் என்னென்ன வாங்கியிருக்கும் பார்த்தீங்கன்னாக்கா, கேசரி, கடல, லெமன் ரைஸ் காய்ஸ். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமாகவே தரல. இது பாருங்கள் பிளேட் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க. எல்லா இடத்துலையும் ஒரு கரண்டி போடுவாங்க. ஸோ இங்கே 2 கரண்டி நெல்லுங்க வாங்கிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையாவே கொடுத்தாங்க காய்ஸ். ஸோ சாப்பிட்டுட்டு வீடியோ கண்டினியூ பண்ணுறேன் காய்ஸ். உங்களுக்கு நான் தூரத்துலேயே தான் காமிச்சிருப்பேன். ஸோ மேலே இருந்து பார்த்தீங்கன்னாக்கா இதான் கைஸ் வியூ. நான் சாப்பிட்டுட்டு இருந்தேன் அந்த டைமில் மேலே இருந்து பார்த்தேன் கைஸ். இதான் கைஸ் வியூ. மேலே அந்த கேப்பில் தெரிஞ்சிச்சு கைஸ். இங்கே எல்லா டைமும் வந்து க்ரௌட் அதிகமாக இருக்குமா கைஸ். ஸோ அதுவும் ஈவினிங் டைம்னால் செம்ம க்ரௌடு இருக்குமா கைஸ். இவ்வளோ பெரிய கோயிலை கட்டினது வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா நான் காமிக்கிறேன்னு சொல்லியிருந்தேன். ஸோ அவர்கிட்ட பெர்மிஷன் கிட்ட தான் கைஸ் காமிக்கிறேன். ஸோ அவர் காமிக்கணும்னு சொன்னார். ஸோ ஒரு வாட்டி காமிக்கிறேன் கைஸ். இவர் தான் கைஸ். இங்கே பாருங்கள், இவங்க தான் கைஸ் இந்த கோயிலை கட்டினாங்களே, அவங்களோட பையன், அவங்களோட ஒய்ஃபு கைஸ். இந்த சிவன் கோயிலுக்கு வந்தீங்கன்னா மஸ்ட் ட்ரை கைஸ். வந்தீங்கன்னா செம்ம பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். முதல்ல நம்ம பிரசாதம் சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. ஸோ சாப்பிட்டுட்டு சிவனுக்கு டாட்டா பாய் சொல்லிட்டு நாங்கள் கிளம்புறோம் கைஸ். பாய்.
கைஸ் அவ்வளோதான் கைஸ், உங்களுக்கு சிவன் கோயிலில் காட்டணும்னு நினச்சேன். ஸோ காமிச்சிட்டேன் கைஸ். ஸோ இந்த வழி உங்களுக்கும் தெரியல. ஸோ ரொம்ப நேரமாக தேடி அலைஞ்சு கண்டுபிடிச்சேன் கைஸ். ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு. உங்களுக்கு வழியும் உங்களுக்கு போடுறேன். அப்புறம் வந்து லொக்கேஷன் எங்கே இருக்குது அப்படின்றத நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தரேன் கைஸ். அது வழியாகவும் பார்த்துக்கோங்க, பார்த்து வாங்க. இது பாண்டிச்சேரியில் தான் கைஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் வேணும்னா கவிஸ் கோல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை தட்டி விட்டுங்க. பை பாய்.